வணக்கம். எங்கள் அம்மா வந்து எனக்காக தக்காளி தொக்கு, அதாவது தக்காளி ஊறுகாய் பண்ணி கொடுத்தாங்க. அதை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். 2 கிலோ தக்காளி எடுத்திருக்காங்க. அதை வந்துட்டு அம்மா 4ஆக கட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு வந்துட்டு 1/4 கிலோ காஞ்ச மிளகாவும், ஒரு 1/4 கிலோ வந்துட்டு புளியும் எடுத்திருக்காங்க. அந்த புளியை வந்துட்டு தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்காங்க. அம்மா தக்காளியெல்லாம் கட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ வந்துட்டு இந்த தக்காளியையும் இந்த புளியையும் மிக்சியில் ஒன்றா அடித்து எடுத்துக்கிட்டாங்க. நல்ல புளியாக இருந்தால் நீங்கள் அப்படியே வந்துட்டு ஊற வச்சு அதோட தக்காளியோடு அடிச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சு நல்லா திக்கான ஒரு கரைசலாக நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு அந்த புளி தண்ணியை வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அம்மா வந்துட்டு எடுத்துருக்கிறது சுத்தமான புளி, அதனால் வந்து அவங்க கரைக்கலை, அப்படியே வந்து புளியும் தக்காளியும் ஒன்றாவே சேர்த்து அடிச்சிட்டாங்க. அடுத்தது அடி கனமான ஒரு பெரிய பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்குறாங்க. ஏன்னா வந்துட்டு இந்த தக்காளி வந்து கொதிக்கும் போது அப்படியே மேலெல்லாம் தெறிக்கும், அப்படியே எங்கே பார்த்தாலும் தெறிக்கும். அதனால் வந்துட்டு கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு 50 கிராம் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் 50 கிராம் பெருங்காயத்தூள் போட்டாங்க. அதுக்கப்புறம் அடித்து வச்சுருந்த தக்காளி புளி கலவையை வந்துட்டு அதில் கொட்டினாங்க. அதுக்கப்புறம் 50 கிராம் மஞ்சள் தூள் போட்டு தேவையான அளவு உப்பை கொட்டி நல்லா கலரை விட்டு தட்டை போட்டு மூடி வச்சுட்டாங்க. அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து அம்மா மிக்ஸி ஜாரில் இந்த 1/4 கிலோ மிளகாவை போட்டு அதை அரைச்சி கொஞ்சம் கொரகொரப்பான பவுடராக எடுத்து வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் 50 கிராம் வெந்தயத்தை வாணலியில் வறுத்து அதையுமே மிக்சியில் போட்டு பொடியாக்கி வச்சுருக்குறாங்க. இந்த மிளகாத்தூளை ஃபஸ்ட்டே நம்ம போடக்கூடாதான், அதனால் கொதி வந்ததும் லாஸ்ட்டாக தான் இந்த மிளகாத்தூளையும் வெந்தயத்தையும் போட்டு நல்லா கலரி விட்டு கொஞ்சம் நேரம் இருக்க வைக்கணுமா. இதில் இப்போ ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டாங்க பாருங்கள். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து நல்லா சுருள வந்துடுச்சு, ஆயிலும் மேலே வந்துடுச்சு. அவ்வளோதான், நம்ம ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சுது. லாஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மா அந்த பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சு அதில் வந்து ஒரு 50 ml வினிகரை ஆட் பண்ணுறாங்க. அப்படி அந்த வினிகர் ஆட் பண்ணால் தான் வந்து ஊறுகாய் சீக்கிரம் கெடாமல் இருக்கும். அதனால் அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறாங்க. பாருங்கள், ஊறுகாய் சூப்பராக இருக்குல்ல, பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது, நாக்கில் எச்சு ஊறுது. இனிமேல் என்ன, பாட்டிலில் எடுத்து அடைக்க வேண்டியது தான். இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. அதாவது பிளெயின் ரைஸில் கூட இதை போட்டு கொஞ்சம் ஆயில் விட்டு சாப்பிட்லாம். அப்புறம் சாம்பார் சாதம், தயிர் சாதம், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை அப்படின்னு எல்லாத்துக்குமே இது ஒரு செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க. என்றைக்குமே நம்ம அம்மா கைப்பக்குவம்னா அது தனி தாங்க. நீங்களும் இதை மறக்காமல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.